அன்பிற்கினிய தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எஸ் தட்சிணாமூர்த்தி, மேக்ஸ் டீச்சர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நத்திங் பட் மேக்ஸ். வரக்கூடிய ரிசல்ட் நம்பர் 1, சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட்ஸ் இன் p of x equal to 0. ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன்ல அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா அதனுடைய ஆன்சர் 0வா இருக்குன்னா then x is equal to 1 is the root of p of x equal to 0. அப்போ 1 அப்படிங்கிறது ஒரு ரூட். இது ஒரு ரிசல்ட். அடுத்தது சம் ஆஃப் ஆல்டர்னேட் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆர் in p of x equal to 0 are equal. அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபிஃப்த் டேர்ம் இதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ், செகண்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம், சிக்ஸ்த் டேர்ம், இப்படி இதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் இது ரெண்டு ஈக்குவலா இருந்ததுன்னா then x equal to -1 is root or solution of p of x equal to 0. இது ரெண்டும் வெரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஸோ எல்லாத்தையும் கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறோம். ஆன்சர் 0 வந்ததுன்னா x equal to 1ங்கிறது ஒரு ரூட். எல்லா ஆல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸ் கோஎஃபிஷியன்ட் எல்லாம் ஆட் பண்ணி பார்க்குறோம். அந்த ரெண்டு ஈக்குவலாக வந்ததுன்னா x equal to -1ங்கிறது ஒரு ரூட். ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். இதை பேஸ் பண்ணி இந்த எக்ஸசைஸில் இருக்கிற ப்ராப்ளங்களை ஒர்க் அவுட் பண்ணுறோம். எக்ஸசைஸ் 3.3 முன்னாடி 3.2ல ஒரு ப்ராப்ளம் மிஸ் ஆயிடுச்சு. அதனுடைய 2x² + kx + k equal to 0ங்கிறது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். கமா k is ரியல் நம்பர். k is ரியல் நம்பர். Then discuss the nature of the roots. தன்மை காட்டியை ஆராய்க. எந்த இடத்துல ரியலா இருக்கும், எந்த இடத்துல இமேஜினரியா இருக்கும் அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ண சொல்றாங்க. இது 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம். the nature of the roots அப்படிங்கிறது ஃபார்முலா b² - 4ac. இந்த டெல்டா ஈக்குவல் டு 0னா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். இந்த டெல்டா கிரேட்டர் தென் 0னா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஃபரெண்ட், வேற வேற ரூட்டா இருக்கும். டெல்டா லெஸ் தென் 0 அப்படின்னா இமேஜினரி. இது மூணுமே 10th படிச்சிருக்கோம். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ் இங்க அதை டிஸ்கஸ் பண்றோம். a னுடைய வேல்யூ 2, b னுடைய வேல்யூ k, c னுடைய வேல்யூ k. therefore டெல்டா னுடைய ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா b² that is k² - 4ak that is k² - 8k. இந்த டெல்டா இப்போ இந்த kx² - 8kங்கிறது தான் இந்த நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ்ல b² - 4ac னுடைய ஆன்சர். இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ஒவ்வொன்றும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்பர் 1, ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். ரூட்ஸ் ரியல் அண்ட் ஈக்குவலா இருக்கணும்னா கண்டிஷன் என்ன? இந்த ஆன்சர் 0 அப்படின்னா k² - 8k equal to 0. k equal to ரெண்டு ஃபேக்டரைஸ் பண்ணிக்கிறேன். k bracket k - 8 equal to 0. that implies k equal to 0 and k equal to 8. அப்போ k equal to 0ங்கிற போதும் k equal to 8ங்கிற போது ரூட்ஸ் வந்து ரியலா இருக்கு, ரெண்டு ரூட்ஸ் ஈக்குவலா இருக்கு. இது நம்பர் 1. அடுத்தது நம்பர் 2 போறோம். நம்பர் 2 ரியல், டிஃபரண்ட் அல்லது டிஸ்டிங்க்ட். ரெண்டு ரியல் ரூட்ஸா இருக்கு, வேற வேற ரூட்ஸா இருக்கு. அப்போ டெல்டா னுடைய ஆன்சர் கிரேட்டர் தென் 0. அப்போ k bracket k - 8 அதனுடைய ஆன்சர் கிரேட்டர் தென் 0. அப்போ ரெண்டு ஃபேக்டர் இருக்குது. k-வும் k - 8க்கும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது. அப்போ நம்மளுடைய ரூட்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது k equal to 0ங்கிறது, இது k equal to 8ங்கிறது. இப்போ இந்த ரெண்டு ரூட்லையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். எப்படி டிஸ்கஸ் பண்ணலாம்னு பாருங்க. k-க்கு 8க்கு மேல ஒரு வேல்யூஸ் கொடுக்குறாங்க. 9 கொடுத்தீங்கன்னா 9 × 9 - 8. அப்போ ஆன்சர் பாசிட்டிவ், கரெக்ட். அப்போ 10, 11, 12 எல்லாம் கொடுக்கலாம். அப்போ 8 கொடுக்கக்கூடாது. அப்போ வந்து k வந்து கிரேட்டர் தென் 8 அப்படிங்கிறது கரெக்ட். இன் பிட்வீன் கொடுத்து பார்க்கலாம். 0 க்கு 8 கிடைக்கல. சப்போஸ் 7 கொடுக்குறேன், 7 - 8 ஆன்சர் நெகட்டிவ் வந்துருச்சு. அப்போ இந்த ரூட் ரியல் ரூட் வராது, பாசிட்டிவ் ஆன்சர் வராது. அப்போ இன் பிட்வீன் கொடுக்க முடியாது. லெஸ் தென் 0 கொடுத்து பார்க்கலாம். k less than 0, 0 விட கீழே. -1 கொடுக்குறேன், என்ன பாருங்க -1. அப்போ இந்த இடத்துல -1 - 8 ஆன்சர் -9. இங்கே -1 ரெண்டையும் கன்வெர்ட் பண்ணும்போது பாசிட்டிவ். அப்போ ஆன்சர் கரெக்டாக வருது. -2 கொடுக்குறேன், -10 இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, மைனஸ் பாசிட்டிவ். ஸோ k less than 0 கொடுத்தாலும் ஆன்சர் பாசிட்டிவ் ஆன்சர் வருது. k greater than 8 கொடுத்தாலும் பாசிட்டிவ் ஆன்சர் வருது. therefore ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட்கான ஆன்சர். அடுத்தது நம்பர் 3, இமேஜினரி அல்லது அன்ரியல் அப்படின்னு சொல்லியிருப்போம். இமேஜினரி அல்லது அன்ரியல், மெய் அல்லது அப்படின்னு சொல்லுவோம், அல்லது கற்பனை மூலம். அது டெல்டா லெஸ் தென் 0. இப்போ தான் பார்த்தேன், இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கிற வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து லெஸ் தென் 0 கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இமேஜினரி ரூட்ஸ் வருது. இப்போ 5 கொடுக்குறேன், 5 - 8 ஆன்சர் -3.
இங்கே 5 கொடுத்தீங்கன்னா ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னா மைனஸ், ஆன்சர் நெகட்டிவ். அப்போ லெஸ் தேன் 0ங்கிற போது k இன்ட்டு k மைனஸ் 8 லெஸ் தேன் 0 கொடுத்தீங்கன்னா k வந்து 8க்கும் 0க்கும் இடையில இருக்கணும். 0க்கும் 8க்கு இடையில இருக்கணும். 8 வரக்கூடாது, 0 வரக்கூடாது. ஸோ இது இதனுடைய ஆன்சர். இது நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸை டிஸ்கஸ் பண்ணுறது, எந்த வேல்யூட ரியல் இமேஜினரின்னு சொல்லுது. 3.3ல கொஸ்டின் நம்பர் 6 சால்வ். x கியூப் கியூபிக் டிகிரி ஈக்குவேஷன். கியூபிக் டிகிரி ஈக்குவேஷன் இருந்ததுன்னா 3 ஆன்சர் வரும். இதை எப்படி சால்வ் பண்ணுறது? இது வரைக்கும் நம்மளுக்கு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் வரைக்கும் தெரிஞ்சது. இப்போ ஹையர் ஆர்டர் பவர் 3 பவர் 4 பவர் 5 வச்சுருக்கோம். இனி ஃபர்தர் x6ல இதை முதல்ல ஈக்குவேஷன் 2x கியூப் கரெக்டாக இருக்குது, மைனஸ் 9x ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் டைம் கரெக்டாக இருக்குது, எக்ஸனோட டைம் கரெக்டாக இருக்குது. இந்த 3 மட்டும் லெஃப்ட் சைடு இருக்குது, ஐ மீன் ரைட் சைடு இருக்குது, லெஃப்ட் சைடு கொண்டு இருக்குது. இப்போ நம்ம ரெண்டு கண்டிஷன் சொல்லிட்டோம். எல்லா கோஎஃபிஷியன்ட்டையும் ஆட் பண்ணி பார்க்குறது ஒன்று, ஆல்டர்னேட்டிவ் கோஎஃபிஷியன்ட்ஸை ஆட் பண்ணி பார்க்குறது ஒன்று. இப்போ முதல்ல எல்லா கோஎஃபிஷியன்ட்ஸையும் ஆட் பண்ணுறேன். 2 மைனஸ் 9 10 மைனஸ் 3 இதை ஆட் பண்ணி பாருங்கள். 2 12 இந்த ரெண்டு ஆட் பண்ணால் 12. ஸோ ஆன்சர் வந்து 0 வருது. அப்போது சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆர் ஈக்குவல் டு 0. Sum of coefficients equal to 0. Therefore, x equal to 1 is a root of the equation. ஒரு ஆன்சர் கிடைச்சாச்சு. x equal to 1 அப்படிங்கிறது ஒரு ரூட். அப்போ ரிமைனிங் ரூட்டை கண்டுபிடிக்கணும். இப்போ x equal to 1னா x minus 1 is a factor. லெஃப்ட் சைட் கொண்டு வந்தீங்கன்னா x minus 1 is a factor of p of x equal to 0. இந்த கொடுத்துக்கிற பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு x minus 1ங்கிறது ஃபேக்டர். இப்போ இதை டிவைட் பண்ணலாம். எப்படி? பாலினாமியல் டிவிஷன் அப்படின்னு படிச்சுக்கிறோம். ஸோ பாலினாமியல் டிவிஷனில் டிவைட் பண்ணுறேன். டிவிஷன் அல்லது லாங் டிவிஷன் சொல்லுவோம், அதில் டிவைட் பண்ணுறேன். x minus 1 அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர், அதை டிவைட் பண்ணுறேன். 2x cube divided by x, அது ஆல்ரெடி நம்ம 9th ஸ்டாண்டர்டில் படிச்சுக்கிறோம் டிவிஷன். 2x square into x, 2x cube, 2x square into minus 1 minus 2x square. சைன் சேஞ்ச் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணணும். இங்கே சைன் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 7x ஸ்கொயர். அடுத்த டைம் எடுத்தீங்கன்னா 10x. எக்ஸை டிவைட் பண்ணிங்கன்னா மைனஸ் 7x வரும். அப்போ மைனஸ் 7x இன்ட்டு திஸ் மைனஸ் 7x ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7x. சைன் சேஞ்ச் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிட்டேன். இது சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா 10 மைனஸ் அப்படின்னா 3x அப்படின்னு வரும். அடுத்த ஸ்டெப் இது வந்துட்டு மைனஸ் 3. ஸோ 3x மைனஸ் 3 அடுத்த ஸ்டெப் இருக்கிறேன். டிவைட் பண்ணுறேன். 3x by 3னா ஆன்சர் ப்ளஸ் 3. மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3x தென் மைனஸ் 3 ஆன்சர் 0. Therefore ரிமைனிங் ஃபேக்டர் 2x square minus 7x plus 3 equal to 0ங்கிறது குவாட்ராடிக் ஈக்குவேஷன். இது பாலினாமியல் டிவிஷனில் ரிமைனிங் ஃபேக்டர். இது நம்மளோட பழைய மெத்தட் குவாட்ராடிக். 2 3s are 6, 1 6 are 6, போத் மைனஸ் மைனஸ் போட்டிங்கன்னா மைனஸ் 7. 2ஆல் டிவைட் பண்ணுறேன், 2ஆல் டிவைட் பண்ணுறேன். தேர்ஃபோர் x minus 1 by 2 அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர், x minus 3ங்கிறது ஒரு ஃபேக்டர். ஆன்சர் x equal to 1 by 2, x equal to 3. Therefore the roots are ஆல்ரெடி x equal to 1 ஒரு ரூட் பார்த்துருக்குறோம். இப்போ ஒரு 1 by 2 3. ஸோ இது ஒரு மெத்தட். இது பாலினாமியல் டிவிஷனை டிவைட் பண்ணி போடுறது, அல்லது டிவைட் பண்ணாமல் இதை அஸ்யூம் பண்ணிட்டு கூட போடலாம். அந்த மெத்தடும் போடுறோம். அடுத்த ப்ராப்ளத்தில் அந்த மெத்தடை யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இது டைரக்ட் மெத்தடில் போடுறோம். 6th செகண்ட் சப்டிவிஷன். இதுவும் கியூபிக் டிகிரி பாலினாமியல், கியூபிக் டிகிரி ஈக்குவேஷன். இதில் சால்வ் பண்ணால் 3 ஆன்சர் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்கணும். 8 ஐ மீன் கோஎஃபிஷியன்ட்ஸ் மைனஸ் 2 மைனஸ் 7 3 ஆட் பண்ணி என்ன வருதுன்னு பாருங்கள். இது 11 மைனஸ் 9 இது நாட் ஈக்குவல் டு 0, 0 வரல. அப்போ ஆல்டர்னேட்டிவ் கோஎஃபிஷியன்ட்ஸை ஆட் பண்ணி பார்க்கணும். 8 மைனஸ் 7 இதனுடைய ஆன்சர். மைனஸ் 2 ப்ளஸ் 3 மைனஸ் 2 ப்ளஸ் 3 இதனுடைய ஆன்சர். இந்த ரெண்டையும் பார்க்குறேன். 8 மைனஸ் 7 ஆன்சர் ப்ளஸ் 1, மைனஸ் 2 ப்ளஸ் 3னா 1. தேர்ஃபோர் இந்த ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. அப்போது sum of alternate coefficients equal to 0. Sorry, equal coefficients are equal 0. Sum of the alternate coefficients are equal. Therefore x equal to minus 1 is a root of p of x equal to 0. உடனே என்ன சொல்லிடலாம், x plus 1 is a factor of p of x equal to 0. இந்த பாலினாமியலுடைய பேர் தான் p of x equal to 0. ஸோ போன எக்ஸைஸ் மாதிரி போன ப்ராப்ளம் மட்டுமே x minus 1 வந்து லாங் டிவிஷன் மெத்தட் வச்சுட்டு போடலாம், அது ஒரு மெத்தட். இப்போ லாங் டிவிஷன் மெத்தட் இல்லை, வேற ஒரு மெத்தட் இருக்குது, அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். 8x cube minus 2x square minus 7x plus 3ங்கிற பாலினாமியலில் x plus 1 அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர். அப்போ ரிமைனிங் ஃபேக்டர் என்னவா இருக்குது? கண்டிப்பாக அது ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷனாக தான் இருக்கும்.
குவாட்ரடிக் ஈக்குவேஷன் தான் இருக்கும். அதில் கான்ஸ்டன்ட் டைம் என்னவா இருக்கு? இங்கே இருக்கிற 1ஆம் நம்பர் இங்கே 3ஆம் நம்பர் வருது. அப்போ 1 கூட எதை மல்டிபிள் பண்ணால் வரும்னா 3 மல்டிபிள் பண்ணால் தான் வருது. அப்போ +3 தான் லாஸ்ட்டில் வரும். இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருக்கு? இங்கே இருக்கிற நம்பரையும் இங்கே இருக்கிற கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயரையும் மல்டிபிள் பண்ணால் ஃபர்ஸ்ட் டைம் வரணும். இங்கே x வந்துருச்சு. அப்போ இங்கே x ஸ்கொயர் போட்டிங்கன்னா x கியூப் தான் வருது. இப்போ 8 எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ 8x ஸ்கொயர் போட்டிங்கன்னா வரும். இதுதான் அசியூம் பண்ணுறோம். 8x ஸ்கொயர் இங்கே +3 இது மாறாது ஃபர்ஸ்ட் டைம். அப்போ இந்த இடையில இருக்கிறதெல்லாம் என்ன வருதுன்னு தெரியாது. அதுக்காக ஒரு பேர் வச்சுக்கிறேன். அது எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட், அது பின்னு வச்சுக்கிறேன். அப்போ இது 8x ஸ்கொயர் எப்படி வந்ததுன்னா இதை மல்டிபிள் பண்ணுறேன். இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 8x கியூப் வரணும். இதையும் கான்ஸ்டன்ட்டையும் இந்த கான்ஸ்டன்ட் மல்டிபிள் பண்ணால் +3 வரணும். ஸோ இது ஒரு அசம்ஷன். இது புரியலன்னா நம்ம டிவிஷன் மெத்தட் போய்க்கலாம். இது ஒரு மெத்தட் ஈஸியாக இருக்குது. ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஆன் போத் சைட்ஸ். எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் லெஃப்ட் சைடில் என்ன, ரைட் சைடில் என்ன? எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் லெஃப்ட் சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா -7. ரைட் சைடில் எப்படி எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் கிடைக்குன்னு பாருங்க. இங்கிருந்து கான்ஸ்டன்ட்டை மல்டிபிள் பண்ணால் 3xன்னு வரும். அப்போ ஆன்சர் 3. அதே மாதிரி இங்கிருந்து கான்ஸ்டன்ட் எடுத்து இங்கே மல்டிபிள் பண்ணிங்கன்னா pxன்னு வரும். ஆன்சர் p. இதுதான் ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x. அதாவது இங்கே x அங்கே கான்ஸ்டன்ட், இங்கே x முன்னாடி இருக்கிறது கான்ஸ்டன்ட். இந்த ரெண்டு மல்டிபிள் பண்ணி இது கோஎஃபிஷியன்ட். அவ்வளோதான். p னுடைய ஆன்சர் கிடைத்தது. இந்த -3 இங்கே வந்தோம்னா -10. அப்போ p = -10. therefore the remaining factor 8x square. இந்த p னுடைய ஆன்சர் இங்கே போட்டிங்கன்னா -10x + 3 = 0 அப்படிங்கிறது நம்மளுக்கு போட்டது. ஸோ இது ஒரு மெத்தட். இது புரியலன்னா லாங் டிவிஷன் போயிடலாம். 8 3s are 24. இது நம்மளுடைய பழைய வழி குவாட்ரடிக் ஈக்குவேஷன். 24 டிவைட் சம் ஆஃப் தி நம்பர்ஸ் போட்டிங்கன்னா -10 வரணும். என்ன போடலாம்? 6 4 போடுறேன். 6 4 போத் மைனஸ் போடுறேன். இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 8 இருக்குது. அப்போ இங்கே 8 ஆல் டிவைட் பண்ணுறேன். therefore x - 3/4 3/4 x - 1/2 அப்படிங்கிறது ரெண்டு ஃபேக்டர். x = 3/4 and x = 1/2ங்கிறது ஆன்சர். therefore the roots are என்னெல்லாம் ரூட்ஸு? ஏற்கனவே ஒரு ரூட் கண்டுபிடிச்சிருக்கிறோம். x = -1. இப்போ என்ன பண்ணிக்கிறோம்? ஒரு 3/4 அப்புறம் ஒரு 1/2. x = -1, x = 3/4 and x = 1/2ங்கிறது சொல்யூஷன். ஸோ இது கியூபிக் டிகிரி ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கான செகண்ட் மெத்தட். அது ஃபர்ஸ்ட் மெத்தடு லாங் டிவிஷன் மெத்தட். ஸோ தொடர்ந்து நாளைக்கு அடுத்த எக்ஸசைஸ் பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் தட்சிணாமூர்த்தி, மேத்ஸ் டீச்சர்.